ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 84வது திருநாமா திருப்பெயர் ஷல்மலி பதையே நமஹா. ஷல்மலி தீவின் அரசனுக்கு நமஸ்காரம். ஷல்மலி இலவ மரங்கள் அடர்ந்த ஷால்மலி தீவு. பதி அதற்கு அரசனாக உள்ளவர். அதாவது பிரியவிரதன் அப்படிங்கிறதான ஒரு ராஜாவினுடைய மற்றொரு மகனான வபுஷ்மானுக்கு ஷால்மலி தீபம்ங்கிறது கிடைத்தது. கிரௌஞ்ச தீவை சுற்றி, தீபம்னா தீவுன்னு அர்த்தம். மகாசங்கல்பம் என்று ஸ்நானத்தும் போது சொல்லி குளிக்கிறது உண்டு. அந்த சங்கல்பத்தில் பகவான் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார், இதில் எப்படி இந்த கட்டமைப்பு பண்ணப்பட்டிருக்கு, இதை மேலே கீழே சுற்றி எல்லாம் யார் யார் தாங்கறா, இந்த எல்லா விதமான விஷயங்களும் அதில் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம், நாராயணீயம், அங்கே 2வது ஸ்கந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த தீவுகள் கடல்கள் இதை பற்றிலாம் வர்ணனை அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றி இத்தனை தீவு இத்தனை கடல் இத்தனை மலைகள்லாம் இருக்கிறதாக புராணங்கள் சொல்கிறது. அதில் ஷால்மலி தீபம் அப்படிங்கிறதான ஒரு தீவு இருக்குது. கிரௌஞ்ச தீவை சுற்றி நெய்க்கடல் இருக்குது. அதை சுற்றி இருக்கிறது தான் இந்த ஷால்மலி தீவு. அந்த தீவை சுற்றி கரும்பு சாற்று கடல் இருக்குது. அதில் குமுதை, கபரி, தாத்ரி, யாமா, பவுண்டரீகா, மனோபமை, சந்தியை அப்படிங்கிற 7 நதியும், திமிரம், சுரபி, வாமனம், விருத்தகம், சம்யக்தடம், துந்துபி, புண்டரீகம் அப்படிங்கிற 7 மலையும் இருக்குது. இதுக்கு ஆதாரம் ஸ்காந்தத்தில் சங்கர சம்ஹிதையில் சிவரகசிய கண்டம் தக்ஷகாண்டம் அத்தியாயம் 40 ஸ்லோகம் 34-38 இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் 40வது சர்க்கத்தில் அந்த தீவில், அதாவது இந்த தீவில் ஷால்மலி தீவில் ஆகாயமளவுக்கு ஆகாயமளாவிய ஒரு இலவ மரம் இருக்குது. அந்த இலவ மரம் இருக்கிற காரணத்தினால இதற்கு அந்த பெயர் வந்திருக்கு. இந்த மேற்கண்ட 2 திருப்பெயர்களில் இந்த 2 தீவு மட்டுமே இருக்குது. அதை உபலக்ஷணமாக மீதி இருக்கிறத சேர்த்துக்கணும். அதாவது இந்த 2 சொன்னதுனால எல்லா தீவுகளுக்கும் ஆண்டவன் அரசனாக இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். சாஸ்தா நாட்டுக்கு மட்டுமல்ல காட்டுக்கும் அரசன் அப்படிங்கிறதான அர்த்தத்தோட இந்த நாமாக்கள் தெரிவிக்கிறதாக இருக்குது. பகவான் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் பகவானை அங்கங்கே அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்தா போல பூஜை பண்ணுறார்கள்னு இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே எந்தெந்த தீவில் எந்தெந்த கண்டத்தில் யார் யார் பகவானை எந்த ரூபத்தோடு உபாசனை பண்ணுறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை போலவே இந்த ஷால்மலியினுடையதான தீவுக்கு அரசனாக இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.